இரவு நேர புகையிரத பயணம். என்னமோ ஒரு 12 ஸ்டேஷனை தாண்டி பெரிய ஸ்கேம்ல நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிச்சு விடணுங்க. எப்படின்னா யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். இரவு நேர புகையிரத பயணமாக இந்த பயணம் இருக்க போகுது. புகையிரதத்துக்கு ஏறிட்டேன். சரியா இப்போ கோண்டாவில் தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துக்குன்னு போகல. இந்த புகையிரதம் யாழ்ப்பாணத்தில் ஒரு 8:30க்கு யாழ்ப்பாணத்திலேருந்து புறப்படும். யாழ்தேவி தான் இந்த யாழ்தேவி புகையிரத பயணம். அதுவும் இரவு நேரம் எப்படி இருக்குமென்னு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வணக்கம், நானும் கொஞ்சம் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் திறமை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். வேறேக்கையே பைக்கில் இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா காற்று சத்தம் அதிகமாக இருந்தது. அதனால் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்தது இனிவில் புகையிரத நிலையத்துக்கு. எங்கள் இந்த ஊரில் இருந்து யாழ்ப்பாணம் போகிறத விட இனிவில் புகையிரத நிலையத்துக்கு வரதான் கிட்ட. ட்ரெயின் வாரத்துக்கு முன்னுக்கே வந்துட்டோம். எங்களை கூட்டி இருந்தது அண்ணா. இருட்டில் ஆள் தெரிய மாட்டார். கொழும்பு கோட்டை எவ்வளோண்ணா? செகண்டுக்கு எவ்வளவு? 1150 வேணா. தேர்ட் கிளாஸுக்கு டிக்கெட் 580 ரூபா வருது. சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ட்ரெயின் வந்துட்டு. நீ இஞ்சாலவா ஆளுங்கிட்ட நிற்க கூடாது. நாங்கள் இந்த இடத்துல நிற்கவே பயங்கரமாக காத்தடிக்குது. போயிட்டு வரேன் பாய். ஆனால் இடம் இல்லையாடே. ட்ரெயினுக்குள்ளே கயறிட்டோம். என்ன பிரச்சனைன்னா இடமே இல்லை. சில இடங்களில் சீட் இருக்குது. ஆனால் பேக்கை வச்சுட்டு ஆக்கள் போயிட்டு நம்ம ஆக்களை காணையில் பார்ப்போம். இங்கே அது இடம் இருந்தால் இடத்தை பிடிக்கணுங்க. இனிவில் புகையிரத நிலையத்திலிருந்து புறப்பட்டுட்டோம். நிறைய பேர் இந்த இடத்துல இறங்கிட்டினோம். ஒரு 20 பேருக்கிட்ட இந்த இடத்துல இறங்கிட்டோம். ட்ரெயினுக்குள்ளுக்கு இறக்க காணொலி எடுக்கல. என்ன நடந்ததுன்னா சீட்டு இருக்குமோ இல்லையோன்னு ஒரு வேகத்தில் உள்ளுக்கு வந்துட்டேன். அப்போ போனேன் அதில் வீடியோ எடுக்கல. அப்படியே நான் வந்துட்டேன். நாங்கள் நிற்கிற இடம் கொக்குவில் தான். நல்லா இருக்குது. இரவுக்கு நாங்கள் போயிருக்கோம். மதிய நேரம் போனால் வெயிலாக இருக்கும். நாங்கள் இரவுக்கு போகிறதால அந்த வெயில் இருக்காது. நல்ல ஒரு காற்றா இருக்கும். சரியாக 8:30க்கு யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் ஏறின இடத்துலையே சீட் இல்லை. இனி வர்ற ஆக்களுக்கு சீட் எடுக்கிறது கஷ்டம். நாங்கள் செகண்ட் கிளாஸில் சீட் எடுத்துருந்தா கிடைச்சிருக்கோம். கொழும்புல இருந்து புறப்பட்ட ஒரு புகையிரதம் சரியாக ஒரு 8:40க்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னா நாங்கள் போய் பஸ்லேயே போயிருக்கலாம் போல இருக்கு. நாங்கள் ஏறின இடத்துலையே அதிகமான மக்கள் ஏறிட்டோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால ட்ரெயினில் அதிகமான ஆட்கள் வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தாங்கி இருக்கலாம். நாங்கள் கேண்டீனுக்கு போகலாம்னு இருந்தாங்க. ஆனால் உள்ளுக்கு கறி போலீஸ், அடுத்தது முட்டை போலீஸ் இருக்குது. அது பேஸ்ட் இருக்குது. கேண்டீனுக்கு போகலாம்னு தான் இருந்தது. ஆனால் போகிற வழியில் எல்லாம் நிறைய பேர் நிற்கணும். அதனால் நடந்து போகலாது. இந்த இடத்த எப்படின்னா அனுராதபுரத்தில் அதிகமான மக்களும் தெரியணும். இந்த இடத்துலேயே நாங்கள் நடக்கிறதுக்கு இடங்களாக இருக்குது. சரியாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தூங்கிட்டோம். கண் முடிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வவுனியாவுக்கு நாங்கள் நினைக்கிறோம். சரியாக ஒரு 8:30க்கு யாழ்ப்பாணத்தில் புகையிரதம் புறப்பட்டது. வவுனியாவுக்கு ஒரு 11:30 3 மணி நேரத்தில் நாங்கள் வவுனியாக வந்துட்டோம். இது காலம் புகையிரதம் கேட்டால் எத்தனை மணிக்கு ஒரு 2 மணி நேரம் இரவு கொஞ்சம் மெதுவாக தான் வந்தது. அந்த ட்ரெயினில் எனக்கு பக்கத்தில் கீழே ஒரு அண்ணா கீழே
கேண்டினில் நல்ல நித்திர படுத்திருந்தேன். அப்போ ஒரு சகோதர மொழி பேசுகிற அண்ணா வந்து சிங்களத்தால் பேசி கொண்டு இருந்தவர். எப்படி ஏன்னா இப்படி படுத்திருந்தா ஆக்கில் என்னென்னு போகிறது, குடிச்சிட்டு வந்து இப்படி படுத்துருக்கீங்கன்னு சொல்லி பேசியிருந்தவர். அவர் வந்து என்னென்ன நிலைமையில் படுத்திருந்தாரோ தெரியலை. ஆனால் அப்படின்னு நடக்கிறது. ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியலை. சரியாக வவுனியாவில் வந்து நிறைய பேர் நின்று தான் போயினோம். இதுக்கு பிறகு அனுராதபுரத்தில் வந்து இதையும் கூட அதிகமான மக்கள் வருவேன். நீங்கள் யாராவது சீட் வேணும் அப்படின்னு சொன்னால் தேர்ட் கிளாஸில் வர்றது கொஞ்சம் சரியாக இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற சீட் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்க இயலாது. அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. சுடச்சுட சம்பல் ரொட்டி எல்லாம் கொண்டு போயினோம். ட்ரெயினுக்கு வந்த உடனே முதலாவது கேண்டீனுக்கு போகலான்னு தான் இருந்தது. ஆனால் ஒரு 2 பள்ளியை தாண்டி தான் நான் போக வேணும். அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஆக்கில் தான் இருக்கணும். அதை தாண்டி போகிறதுக்கு இல்லை, விடிஞ்சிடும். நான் நிற்கிற இந்த பெட்டியிலே வந்து ஒரு 10 பேர் கிட்ட நிற்கிறேன். நேரம் சரியாக 11:53 மதவாச்சியில் நிற்கிறேன். ஒரு பெட்டி தாண்டி நடந்து வந்தாங்க. அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது கேண்டீன். கேண்டீனில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேண்டீன் உள்ளுக்கு வந்தாச்சு. முதலாவது இதில் ஒரு சிப்ஸு பேக்கெட் நிறைய இருக்குது. அது 100 ரூபா. சிப்ஸு பேக்கெட் தான் நிறைய அடிக்கிறீங்களா. சோழன் இருக்குது, ஜம்போ கச்சா. அடுத்தது இதில் இந்த பானை வந்து கறி கொஞ்சம் வச்சு அதை சூடாக்கி வச்சுக்கிறேன். லெமன் பட் இருக்குது, சாக்லேட் பிஸ்கெட் இருக்குது, அதிகமாக இந்த பானும் அடுத்த கறி பனசும் இருக்குது. தனி பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஒரு 100 ரூபாய்ண்டா ஒரு 120 ரூபாய் அந்த கணக்கு வந்து கொடுத்தேன். எனக்கு வந்து கஜான் பிடிக்கும் அதிகமாக. அதனால ஒரு கஜான் பேக்கெட் வந்து 100 ரூபாய்க்கு. தேர்ட் கிளாஸில் வந்து இந்த பஸ் ரூம் வந்து எப்படி இருக்குமாண்டா, அதை நீங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குமான்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவு ஓகே. இதே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ அனுராதபுரத்தில் நிற்கிறோம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு 50 பேர்கிட்ட வந்து ஏறி இருக்கணும். எப்படி இன்றைக்கி கொழும்பு போகிறதுக்கு இடையில் என்ன நடக்குமோன்னு தெரியலை. இப்போ நான் நிற்கிற இந்த பெட்டியிலே வந்து நிறைய பேர் வந்து தள்ளி கொண்டு போயிடும். ஜலாவ ஸ்டேஷனில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக இப்போ 1:06 ஆகுது. இன்னும் ஒரு 12 ஸ்டேஷனை தாண்டி தான் நாங்கள் கொழும்பு கோட்டைக்கு நாங்கள் போவோம். சரியாக ஒரு 4 மணி 4:30 ஆகும். இப்போ நேரம் சரியாக 1 மணி தானே. அந்த நேரம் வந்து கச்சான், தண்ணி போட்டல், உலாத்வீட்டா அது வந்து வெற்றிலை பாக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கெட்டில் வந்து விற்பினோம். அது ஒரு 100 ரூபா. கொழும்பு கோட்டைக்கு வந்து விட்டோம். நேரம் சரியாக 5 மணி. நாங்கள் வந்து நிறமலை. நாங்கள் வந்த ட்ரெயின் வந்து இதில் நிற்கிது. நாங்கள் அப்படி இந்த படியால் ஏறி அப்படி அதில் வந்தாங்க. என்ன பம்பலண்டா சரியான மழையாக இருக்குது. அடுத்தது பிக்னியோ இல்லாட்டிக்கு பஸ்லேயோ நாங்கள் அண்ணாண்ட வீட்டை போக வேணும். கொழும்பு கோட்டை புகையிறது நிலையம். நாங்கள் நடந்து போகிற பகுதியில் அங்காளெல்லாம் வந்து தகரம் அடிச்சிருக்கணும். திருத்த வேலை நடக்குது. நேரம் சரியாக 5:05 ஆகுது. டிக்கெட் எடுத்து நாங்கள் தானே அந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு தான் வரணும். டிக்கெட் கொடுக்காம வந்தால் சரி கதை. இதுக்கு ஒரு பிடிச்ச ஒரு 11 போட்டு விட்டுருவீங்கன்னா. இந்த இடத்துலயே நிறைய ஆட்டோ எல்லாமே இருக்குது. நாங்கள் அதில் போகலாம். ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு பஸ் இருக்குது. நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். பிக்னி போட்டால் ஒரு 900 800 அந்த கணக்கில் வரும். எல்லா பைக்லையும் போகலாம் பிக்னி போட்டு.
சரியாக ஒரு 5 மணிக்கு வந்து கொழும்பு நகரம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குது. யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் வந்து ஒரு 6 மணி 7 மணி ஆகும். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அப்படியே அந்த பக்கம் ரோட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் இதில் ஒரு தேவாலயத்தை பாருங்க எப்படி இருக்கண்டு. கொழும்பு நியூ பஸ் ஸ்டாண்டு பாருங்க எப்படி இருக்கண்டு. இது புதிதாக கட்டப்பட்டது. இதை நாங்கள் காலமாக வந்து பார்ப்போம். இந்த இடத்துல மோட்டரெல்லாம் போட்டு தண்ணியை பாருங்க அப்படி வெட்ட மாதிரி செஞ்சிருக்கணும் வந்து. பெருமணி தெலமா நிற்கிறேன். பேருந்து பெரும்பெருமணி பார்த்துட்டோம், வரவே இல்லை. சரியாக ஒரு 500 மீட்டர்கிட்ட நடந்து இந்தியாவில் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து கொழும்பில் வந்து முக்கியமாக இந்த மஞ்சள் கூடு எல்லாம் நாங்கள் வந்து கடக்கிறதா இருந்தால் இப்போ தூரத்துலேருந்து காரெல்லாம் வருது தானே, பானங்கள் வரைக்கும் நாங்கள் நிற்கிறத பார்த்தாலே வந்து நிப்பாட்டிக்கணும். இங்கே வந்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுறது வந்து அதிகம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. மஞ்சள் கோட்டால் போய் வைக்க இப்படி வெட்டி கொண்டு போவேன்னா, ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் மொபைல் செயின் ஏதாவது போட்டுன்னு வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுமா. எந்த பக்கத்தால் வந்து திருட்டு சம்பவம் நடக்கும்போதே தெரியாது. நீங்கள் ஃபோன் இல்லாமல் வந்து சும்மா பாவிச்சுட்டு போவீங்க, அது வந்து எந்த பக்கத்தால் வந்து எடுத்துன்னு போகணுமென்னே தெரியாது. அடுத்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீங்கள் போகிறீங்களா இருந்தால் அது வந்து ஒரு பெரிய ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிச்சு விடுங்க. எப்படின்னா ஒரு ஆட்டோவில் வந்து இப்போ எங்கே போகணுமெண்டு அவையிலாக ஏற்றிடணும். அப்படி நீங்கள் சரி ஆட்டோவில் தானே போகிறோம், நீங்களே மாதிரி இந்த இடத்த சொன்னீங்கண்டா அந்த இடத்துக்கு ஒரு 1000 தருவேண்டா 1500 2000 கூட பணமும் வேண்டுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் வந்து பிக்னி இல்லாட்டிக்கு மீட்டர் டேக்ஸி இருக்குது, கண்டத்தான் உள்ள நீங்கள் போட்டுக்கோங்க. மீட்டர் இல்லாமலோ இல்லாட்டிக்கு பிக்னி நீங்கள் போடாமலோ மற்றது நீங்கள் நோங்களாக போனீங்கன்னா எவ்வளோ அந்த அமௌண்ட்டை சரியாக கேட்டுட்டு போங்க. அங்கே போய் இறங்கி நான் அப்புறம் கேட்டீங்களா அவே சொல்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் சில நேரம் கொடுக்க வேண்டி வேறு. கொழும்பு தாமரை கோபுரத்தை பாருங்க. இரவு நேரம் வந்து தாமரை கோபுரத்தில் இருக்கிற லைட்டை வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே வந்து இந்த லைட் வந்து எரியாது. நானும் ஒரு 5 மணிலேருந்து காத்திருக்கிறேன். சரியாக ஒரு 65 வருஷத்துக்கு மேலே போயிருக்கேன். நான் பார்க்குற அந்த 107 நம்பர் போட்டால் பஸ்ஸை காணவே இல்லை. பஸ்ஸில் போக கன நேரம் நின்று பார்த்தேன், சரி வரையில். இப்போ ஒரு ஆட்டோ ஒன்று பிக்னி போட்டுனான், ஒரு 761 ரூபா வந்தது. பிக்னி போட்டுன்னு போகிறோம். 5 மணிக்கு நாங்கள் புகையிரத நிலையத்துலேருந்து வெளியில் வந்துனாங்க. வெளியில் வந்து சரி பஸ் இருந்தானே எண்ணிட்டு பஸ்ஸை பார்த்தா பஸ் வேறே இல்லை. அப்படியே இப்போ ஆட்டோவில் போய் கொண்டு இருக்கிறோம். மழை தான் அன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. சந்தையில் மரக்கறிகள் வந்து வெட்ட வழியில் தான் இருக்குது. அதனால் வேறு மழை வந்து மரக்கறி எல்லாம் நனைஞ்சிட்டு இல்லை வேறு கீரை இருக்குது, நிறைய பழமொழி எல்லாம் இந்த ரோட்டில் வந்து வச்சு விற்கணும். நாங்கள் பஸ்ஸில் வந்திருந்தா அப்படியே மேலே இருந்து கீழே வந்திருப்போம். இங்கே வந்து அதிகமான இடங்கள் வந்து இப்படி அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது பாருங்க. ஒரு 2 அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. நேற்றிரவு ஒரு 7:30 நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் கொழும்பில் அண்ணாண்ட ஊருக்கு வந்து நிற்கிறோம். சரியாக ஒரு 7:45 ஆகிட்டு. இங்கே வந்து பயங்கர மழையாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் காணொலியும் வந்து இடைக்கிட எடுக்கையில் ஆட்டோவில் வந்து நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து 760 ரூபா வந்தது. ஒரு 5.6 கிலோமீட்டர் தான். வெற வழியில் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முடிஞ்சால் நான் அங்கே ஒரு போய் அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குன்றத காணொலியில் நான் காட்டுறேன். இப்போ இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். இந்த இரவு நேர பேருந்து பயணம் வந்து எப்படி இருந்தது வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.